அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பிஆரும் போட்டேன், அதுவும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இது போட்டால் இதுவும் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ணுறது? ரெக்கார்ட் ஆகிறது எப்படி பார்க்கறதுன்னு தெரில, எங்கே ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரில. சவுண்டுவா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ண? நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா கிராஃப்ட்லாண்ட் பைக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு அமௌண்ட் விட்றாங்க. அதை நான் உங்களுக்கு எப்படி பார்க்குறதுன்னு காமிக்கிறேன். கிராஃப்ட்லாண்ட் போயிட்டு ப்ரொஃபைல் அமுத்திக்கோங்க. ப்ரொஃபைல் அமுத்திட்டு இந்த ஆர்டிக் 3 இருக்கோ, இதை அமுத்தினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த லெஜெண்ட்ரி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது நான் இப்போ தான் இங்கே இருக்கேன். இன்னும் மாஸ்டர் கிராஃப்ட் 1 இதெல்லாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 போகணும். நான் வந்து அதுக்கு வந்து நான் கிராஃப்ட்லாண்டில் போயிட்டு ஸ்னைப்பர் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ வந்து நீங்கள் இது ஏடபிள்யூஎம் கார் 98 MA2B இதெல்லாம் விளையாட தெரியாமல் இருந்தீங்கன்னா இதை எடுத்து கொஞ்சம் விளையாட ட்ரை பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டு ஏடபிள்யூஎம்லாம் அந்தளவுக்கு வராது, ஆனால் இதை எடுத்து விளையாடுறப்போ ஓரளவுக்கு நான் விளையாட ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது விளையாடுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதாகுதா, ஃப்ரீயாகவே அமௌண்ட் கிடைக்கிது. அதனால் நம்ம இதை உட்காந்து விளையாண்டாலே போகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்குவோம். ஐயோ அதுக்குள்ளேயும் இதை எடுத்துட்டான். எங்கடா வந்து அடிக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க ஒருத்தன் போயிட்டுருக்கான், அதுக்குள்ளேயே சுட்டுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணேன்? யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? ஏன் நமக்கு மட்டும் மண்டை தெரியுது. அப்போ மண்டலக்கா. ஐயோ எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் அச்சானுங்கன்னு தெரில, அடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்டிஎஸ்ஸு இன்றைக்கி அவங்கள விடக்கூடாது. எஸ்டிஎஸ்ஸு நம்ம ஐயோ எங்கேருந்து சைடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அடிச்சிட்ருக்கான். நான் மேலே ஏறுவோம், இங்கே தான் எங்கேயோ ஸ்கோப் போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. எங்கே இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குதானோ. தம்பி அந்த பக்கம் பார்க்குறீங்க கொஞ்சம். ஐயோ இன்னொருத்தன் வந்துட்டான். டே அந்த ஒரு கில்லையும் நான் இப்போ தான்டா கஷ்டப்பட்டு அவனை பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி கரெக்டாக இனி வந்தனே விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அழகாக அடிக்கலாம் அவனை. இந்த பக்கம் எவனும் இல்லை, ஆனால் இதுக்குள்ளே எப்படி ஏறுறதுன்னு தெரில. நான்லாம் இங்கே ஏறி அங்கே எனிமி. யூ ஆர் மை enemy. இந்த பாட்டெலாம் இந்த இதுக்கெல்லாம் போட்டால் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே அடிச்சாதீங்களாடி. இனியோ போடா ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு கில் எடுக்கணுமா? எனக்கு கில் எடுத்தால் விடுவாங்களா? பேக்கப் கொடுங்கய்யா. என்னை போட்டுருவான்னு நினைக்கிறேன். போட்டான். என்னால் மூவ் பண்ண முடியல. அந்த தடுக்கி விட்டுருச்சுன்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த பக்கம் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஓரியான் கேரக்டரு எத்தனை டைம் தான் வந்துக்கிட்டே இருப்ப. வீட்டுக்கு கூட ஐயோ நம்மளே வீட்டுக்கு கூட விட்டான். சுத்தியோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்கும் நம்மளை அழைச்சிக்கிட்டே இருக்கானுங்க. ஒருத்தனை பார்த்தா நீங்கள் பாட்டு அடிச்சிட்டு பொண்ணு நீ யாரு? எங்கள் ஏரியா கொண்டு நான் கூட ஃப்ரெண்டு, சரி நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சா நீ பாட்டுக்கு வந்து அடிக்கிற. நல்லா ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எங்கேயா இருக்கீங்க? 44 38. நம்மளே அடிச்சிட போகிற இந்த ஓரியன் கேரக்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். டே அப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீயே செத்துறியாடா? 2 ஓரியானா அடிச்சுட்டு சாவறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கே அடிக்கிறானுங்களா அடி வாங்குறானுங்களானே தெரிய மாட்டேங்குது. ஐயோ நம்ம இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்து இந்த பக்கம் அடிச்சிருவானுங்க. இதை வந்துட்டு அந்த ஓரியன் கேரக்டர்
வீட்டுக்கு வர்றோம். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக பின்னாடி இருந்து அடிப்பான்னு நினைக்கிறேன். துரோகம் துரோகம். நம்ம ஆர்ஜி ராக்கா தெரிஞ்சவங்களாம் லைக் போடுங்க, கமெண்ட்டில் தெரியும் அப்படியே டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஏமி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஓரியன் கேரக்டரு ஓ டீ எத்தனை ஓரியன்றா? ஐயோ வெளியே வர விட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 55, அவங்க 45. ஓ சூப்பர். இப்படி தாண்டா அடிக்கணும் ஓரியான். எந்திரி. எங்கடா 2 பேரும் அடிச்சு சாவுறீங்க? ப்ரோ லேக்கா அவங்க தொலைஞ்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு ஓடுறாடே தம்பி. வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஐயோ அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அவனுக்கு மண்டைக்கு மேலே டேக் வைக்கிறோம். நாங்கள் 76 80 அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 76 அடிச்சிட்டோம். வீட்டுக்கு ஓடுறோம். லாஸ்டிக்கில் நான் தான் அடிப்பேன். விட்டுறாடே தம்பி. ஐயோ என்னை அடிச்சிட்டான். சொல்லி முடிஞ்சுது, அவ்வளோதான் வின்னு. ஏயா ஒரு வீடியோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை கீழே அடிச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியல. இப்போ நீங்கள் வெளில போய் தான் பார்க்கணும். நம்ம 13 கீழே தான் அடிச்சிருக்கோமா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஆனால் 3rd பிளேஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி வெளில லாபியை எக்ஸிட் கொடுத்துட்டு, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அர்சனல் கீ ஓப்பன் பண்ண பிஆரில் அர்சனல் கீ ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு அமௌண்ட் மாதிரி கிடைக்கும். அது வந்து நீங்கள் அர்சனல் கீ ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வெளில மேட்ச் முடிச்சு வெளில வந்தோடனே உங்களுக்கு அது காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஆனால் அப்படி ஒரு அமௌண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் வேணால் எடுக்கலாம். நீங்கள் என் ஐடி நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அப்புறம் 50வது லெவலு இது எடுத்து வச்சு இந்த க்ளூவால் தான் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. கார்னர் ஸ்கோருக்கு அமௌண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெப்பன் ஹிஸ்ட்ரி, வெப்பன் என்னது பியோசிஎஸ் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரோல் இது என்னன்னு தெரில, இந்த அப்டேட்லேருந்து இப்படி விட்ருக்காங்க. சோலோ 5 மேட்ச் போட்டு 3 எலிமினேஷனு, டியோ 3 போட்டு. எனக்கே இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் பார்க்குறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், என் ஐடி பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஈவெண்ட்லாம் நம்ம கிளைம் பண்ணலாம். இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. பிஆர்லாம் போனீங்கன்னா கிடைக்கும் அழகா. இப்போ நம்ம வந்து மேஜிக் வெயிட் பண்ணுங்க. நான் என்னோடய கன் ஸ்கின்லாம் பார்த்துக்கோங்க. M4A1க்கு எதுவும் இல்லை. ஏகேக்கு 5 1 2 3 4 5 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். M14க்கு 2. எனக்கு தெரிஞ்சு க்ரோஸாக தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்கின்னுமே இதுக்கு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்மா எனக்கு எந்த இதில் வரும் அப்படியே கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு எந்த மேட்ச்சில் போனாலும் பிளாஸ்மா கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஸ்கின் வச்சுருக்கேன், அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.